வெள்ளக்காரனாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியாம போன ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதாங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாட்டோட வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் எது அப்படின்றதுதான். தாமிரபரணி ஆறு பொதிகை மலை, அதாவது அகத்தியர் மலையோட உச்சியில இருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாக்டா எந்த இடம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அகத்தியர் மலை போகும்போதே கூட சரி, அங்க ஒரு சின்ன குளம் இருக்கும். இந்த குளத்தை கைடு வந்து தாமிரபரணி ஆறு இங்க இருந்தா உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம கூட சொல்லுவாங்க. நம்ம கிட்ட மட்டும் இல்ல, அங்க வர எல்லார்கிட்டையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏக பொதிகை, ஐந்தலை பொதிகை, ஆக பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை மலையை வெவ்வேறு பேர்களை கொண்டு அழைக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட சின்ன சின்ன ஓடைகள் இருக்கு. இந்த சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் வந்து தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாமிரபரணிக்கு மிக முக்கியமான 3 துணையாறுகள் இருக்கு. ஒன்னு காரையாறு, இன்னொன்னு சேர்வலாறு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு. அதிகமா மக்கள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தலை பொதிகை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு கீழே பூங்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தாமிரபரணியோட உற்பத்தி ஆகிற இடத்த வெள்ளக்காரனே தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கூட இன்னும் சொல்லுவாங்க. அகத்தியர் மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்க மிக உயரமான ஒரு மலை சிகரங்கள்ல ஒண்ணு. இங்க வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணத்தால தான் வந்து தாமிரபரணி வற்றாம வருடம் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம அகத்தியர் மலை போகும்போது இதுதான் தாமிரபரணி ஆறு அப்படின்னு சொல்லி கைடு சொல்ற ஒரு இடம்.